ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்சஸில் இருக்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸில் என்னென்னலாம் டீச் பண்ணுறாங்க அண்ட் இந்த கோர்ஸ் மூலிமா நம்ம என்னெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் யாருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை தமிழில் லைவ் டெமோவோட கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்காக தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க, ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து பாக்கெட் மணி உங்களுக்கான தேவையான பாக்கெட் மணி நீங்களே ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தேவை. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ கோர்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் அவைலபிளாக இருக்குது. பட் எதுக்காக இங்கிலீஷ் அப்படின்னா, ஸோ நீங்கள் கோர்ஸில் கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஜாப் போனாலும், ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் போனாலுமே பரவாயில்ல, ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இங்கிலீஷ் நாலேஜ் பேசிக்காக இருந்தால் மட்டும் இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஐ மீன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எழுத படிக்கிறதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நேம் அப்படின்னு இருந்தால் அந்த இடத்துல உங்கள் நேம் என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிட்டு நாளைக்கே ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இந்த ஜாபில் மட்டும் இல்லை, அண்ட் எந்த ஒரு ஜாப்லையுமே வந்து உங்களால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது. இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டு நாளைக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமமாக 30 டேஸ் இல்லை 15 டேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ சாலிடாக இந்த டைம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 1 வீக்லேயே எடுத்துடலாம் இல்லை 2 வீக்ஸ்லேயே எடுத்துடலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கற்றுக்கணும். ஸோ பேஸ்லேருந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை எக்ஸல் ஆக முடியும். ஸோ எக்ஸல் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். நீங்கள் எடுத்த உடனே வந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் வந்து இது கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ நான் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சிஸ்டம் மூலயமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மணியை ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 15 to 30 டேஸ் டைம் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்து நாங்கள் என்ன டீச் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிலியேட் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டு டெமோக்குள்ளேயே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்னா என்ன அப்படின்ற ஒரு ஓரலாக ஒரு சின்ன டெமோவாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்ற விஷயமே தெளிவாக புரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணி தரீங்க அவருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் கொடுக்குறாரு. ஸோ அந்த கமிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து பண்ணி தர போகிறீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் அந்த கம்பெனிக்கு சேல் பண்ணி தரீங்க. அதனால் வந்து அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் தராங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுவே வந்து அந்த கமிஷனை வந்து அந்த கம்பெனி எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வந்து நியூவாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும். இந்த மார்க்கெட்டிங் கொண்டு போகிறதுக்கு வந்து ஸோ மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து என்ன மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், அதாவது இந்த போஸ்டர்ஸ்லாம் கையில் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ அந்த காலத்துலலாம் வந்து அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் ஃபோன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஒரு டைப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்ஸ். இதில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ன்றது ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு, கிளாத்ஸு, கிராசரிஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ், லைசன்ஸ், OEM கீ. ஸோ நம்ம விண்டோஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா OEM கீஸ்னு ஒன்று போடுவோம் இல்லையா? அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ், மியூசிக்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு கமிஷன் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் நிறைய கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் வந்து கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஸோ இது ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம கோர்ஸில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு கமிஷனை வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமிஷன் வந்து எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து ரூ. 1000 வந்து யூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங். ஸோ இந்த சோஷியல் மீடியா ஆட்ஸு, இன்ஃப்ளூயன்சர் ஆட்ஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து ஒரு ரூ. 1000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க 100 ப்ராடக்ட் விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 100 ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான எவ்வளோ மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 10 கிட்ட வரும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க மார்க்கெட்டிங் காஸ்ட் மட்டும் ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கமிஷனாகவே வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து லைவ் எக்ஸாம்பிள்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி இருக்குது. ஓகேவா? ஸோ ரெட்மி வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி நோட் 13 ப்ரோ 5G. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 4th ஜனவரி அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10th ஜனவரி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வருது. ஓகேவா? ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மார்க்கெட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ யூடியூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெக் சேனல்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெக்கு, அப்புறம் டெக் பாஸ் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ முன்னாடியே கொடுத்துட்டு அவங்கள ரிவ்யூ போட சொல்லிருவாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோனை வந்து ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வச்சுக்க சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை வந்து திரும்ப வாங்கிப்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணதுக்காக ஒரு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து ரிட்டர்ன் வாங்கிப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து ஆட்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேனர் ஆட்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இந்த மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வந்து இதை பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் எம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு Xiaomi இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெட்மியோட வெப்சைட்டு. ஸோ இந்த இடத்துல சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த கம்பெனி வந்து எந்தெந்த பிராண்ட் கிட்டலாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த ஷோ ஆகும். ஸோ ஆவின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பேக்ஸ். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்மிக்கு இந்த வெப்சைட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ ரெட்மி வந்து என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட்டிங் காஸ்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் கமிஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 வெப்சைட் கிட்ட மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட்மி வந்து இந்த கமிஷன் வந்து உங்களுக்கும் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கற்றுக்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த சைடில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெட் கலரில் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் குரோமில் வந்து வராது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக எக்ஸ்டென்ஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்சஸில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கோர்சஸில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் மார்க்கெட்டிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து நார்மல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ரூ. 1000 அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நார்மல் மார்க்கெட்டிங் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தவிர மற்ற மார்க்கெட்டிங் டைப்ஸ் இமெயில் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இல்லை கண்டென்ட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரூ. 1000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூ. 1000 அவங்க ஸ்பெண்ட் பண்ணது கூட ரூ. 1000 ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு ப்ராடக்ட் கூட சேல் ஆகாமல் கூட போக சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுவே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா அந்த கம்பெனி வந்து போகிறாங்க அப்படின்னா ஸோ என்ன ஒரு ப்ராஃபிட்னா ஸோ ப்ராடக்ட் சேல் ஆனால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு கமிஷன் தர போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் வந்து பெஸ்ட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மார்க்கெட்டிங்கில் என்ன வரும்னா ஸோ பிராண்டோட ரீச் கிடைக்கும். பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டோட ரீச் கிடைக்காது. பட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மட்டும் தான் சேல் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? ஸோ கம்பெனினா ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாங்க? அண்ட் கம்பெனிஸ் ஏன் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி. ஸோ நம்ம கோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்னலாம் டீச் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத நாங்கள் தமிழில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்ல கமிஷன் கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இல்லை ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கான ரைட் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஃபிசிக்கல் ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படிலாம் சேல் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டேர்ம்ஸ். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டிங் நிச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, கிளாத்திங்ஸ் இருக்குது, அண்ட் கிராசரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த டைப்ஸ் எடுத்தால் வந்து நமக்கு நல்லா சேல் ஆகும் அண்ட் ட்ரெண்டில் எந்த ப்ராடக்ட் இருக்குது அண்ட் சீசனபிள் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணலையா? ஸோ ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-3 பிளாட்ஃபார்ம்ஸோட தான் டைப் வச்சிருக்காங்க அப்படின்றத. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸில் வந்து அந்த மாதிரி அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸில் வந்து எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம எப்படி அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்குட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு காமர்ஸ் வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல், ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி அஃபிலியேட் பார்ட்னரா ஜாயின் பண்ணுறது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் போகிறதுனால நமக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் தேவை மணியை வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ஃபனல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ சேல்ஸ் ஃபனல்னால் என்ன அப்படின்றது நம்ம கோர்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியும். ஸோ சேல்ஸ் ஃபனல்ன்றதுன்னா நான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் சிஸ்டம் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து அதை எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றத இந்த ஒரு லேண்டிங் பேஜ் அப்படின்றோம். ஸோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைனல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கற்றுக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சொல்லி தந்திருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா ஆப் மூலமா ஒரு லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட். ஸோ இது மூலமா வந்து நம்ம எப்படி வந்து ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருப்போம். அண்ட் கூகுள் பிளாக்ஸ் மூலமா எப்படி லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறது. அண்ட் யூடியூப்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணி மட்டுமே எப்படி சேல் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருப்போம். அண்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டோட சம்மரி. ஸோ எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாஸ்ட்ரி. ஸோ இன்ஸ்டாகிராம் மாஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஸோ எந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆட்ஸை பற்றி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் பாட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜஸ்ட்டு ஒரு பாட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எப்படி அந்த ஆக்ஷன் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்சாம் வீடியோ எடிட்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ எடிட்டிங் டூல். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா எடிட்டிங் டூல் பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்குது அண்ட் வெப்சைட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்கான இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நிச்சயை சூஸ் பண்ணால் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் நல்லா சேல்ஸ் வரும் அண்ட் என்னென்ன அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வெப்சைட் யூசிங் வேர்ட்பிரஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வெப்சைட் வந்து எப்படி வேர்ட்பிரஸ் மூலமா கிரியேட் பண்ணுறது அப்படின்றது சொல்லியிருப்போம். ஸோ குவாரான்றது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியலனா நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிளாட்ஃபார்ம். ஸோ இது மூலமா வந்து நம்ம மார்க்கெட்டிங் வந்து எப்படி ஃப்ரீயாக பண்ணுறது அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மோ ஃபீட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரோட். ஸோ இந்த க்ளோரோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஆன் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சேல்ஸ் ஃபனல். ஸோ அது அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர் அண்ட் ஃப்ரீலான்சர். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ ஃபைவர் வந்து ஃப்ரீலான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் எப்படி பண்ணுறது அண்ட் கூகுள் சைட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அட்வைஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட் சம்மரில் வந்து நம்ம ஓவராலாக என்னென்ன கற்றுக்கிட்டோம், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் மாடியூலில் என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த கோர்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆன் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீட் ஜாக், மில்லியனர் ட்ராக், ஃபிஸ்குருக்கல், லீட்ஸ் குரு, லீட்ஸின் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2000, 6000, 15,000 ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு காசை வந்து நாங்கள் ஜஸ்ட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம கோர்சஸில் வந்து ட்ரைனிங்காக கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இவ்வளோ வந்து நீங்கள் டீச் பண்ணுறீங்க. ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி இல்லாமல் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இன் ஒன்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோர்ஸஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் கோர்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 299 தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 4 வேரியன்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 299 அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் கோர்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 499. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ். இது வந்து 799 அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் கோர்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 999. ஓகேவா? ஸோ இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கே. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இதையும் வந்து நம்ம பார்த்துடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் உங்களுக்கு என்ன கோர்ஸ்னா பேசிக் கோர்ஸ் ஓகேவா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 299 வரும் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12x7 டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ்னா நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸ். ஸோ நீங்கள் ஒன் டைம் பே பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து ஆக்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டிவைஸ் ஆக்சஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும், லேப்டாப்பில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும், டேப்லெட்டில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணுன்ற எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. நீங்கள் எந்த டிவைஸில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அஃபிலியேட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியும் சேல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன்ஸ் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய கோர்ஸ் வந்து எனபிள் ஆகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ், யூஐ/யூஎக்ஸ் டிசைன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து சேல் பண்ணுறது மூலமாக ஒரு 600 650 வரைக்கும் உங்களால் கமிஷன் பார்க்க முடியும் பர் சேலுக்கு ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 299 கோர்ஸில் வந்து லைவ் செஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கிடைக்காது ஓகேவா. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் லைவ் செஷன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து பேசிக் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹவர் ப்ளஸ் கோர்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஹவர் ப்ளஸ் கோர்சஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கோர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்னென்னா 499. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீச்சிங், ஸோ கோர்சஸில் ஏதாச்சும் டவுட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக டேட்டாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்த மாதிரி உங்களுக்கு மல்டி டிவைஸ் ஆக்சஸ் இருக்குது. அண்ட் லைவ் ட்ரைனிங் ஆக்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆக்சஸ் கிடைக்கும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து ஃப்ரீ அஃபிலியேட் அக்கௌண்ட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6+ ஹவர்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்கும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12x7. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பேசிக் கோர்ஸ் இல்லை ஸ்டாண்டர்ட் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ பேசிக் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்குறது யாருன்னா அட்வான்ஸ் கோர்ஸ் அண்ட் ப்ரீமியம் கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கோர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ், இந்த தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் ஓகேவா. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் கஸ்டமர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் மல்டி டிவைஸ் ஆக்சஸ் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து 8 ஹவர்ஸ் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இயர்னிங் சப்போர்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேவா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் கோர்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12x7 ப்ரையாரிட்டைஸ் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டிவைஸ் ஆக்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அஃபிலியேட் அக்கௌண்ட்டும் இருக்குது ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வரை நாங்கள் ஏர்னிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கால் சப்போர்ட். ஸோ உங்களுக்கு கோர்சஸில் ஏதாச்சும் புரியலை, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வேணும், இல்லை எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் சப்போர்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் மாதிரி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கால் சப்போர்ட் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா கைடன்ஸுக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அப்படி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா all-in-ones_bot அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாட் இருக்கும். ஸோ அந்த பாட் நீங்கள் வந்து சர்ச்சில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாட் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இருக்க பேசிக் கொரீஸ்க்கான எல்லா ஆன்சர்ஸுமே அதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.